மகிஷத் பஜாயி வித்மிக சண்டகஸ்தாயம் தன்னு வாராகி பிரஜோதயாத். ஆஸ்ட்ரோ குருஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல சனி பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரைக்குமே இது வாக்கியப்படிதான் திருநள்ளாறு கோயில்ல சனி பயிற்சி விசேஷமா பண்ணுவாங்க. அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கோம். வாக்கியப்படி நடக்கக்கூடிய இந்த பயிற்சியால என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்ல போறேன். துலாராசி நேயர்களே, உங்களுக்கு தான் சனி பயிற்சி பலன் சொல்ல போறேன். உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்க ரொம்ப அருமையான இடம், வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. அங்கிருந்து 3, 6, 12 பாக்குறாரு. இப்ப இதனால பலன்கள் நடக்கப்படுதுதான் சொல்ல போறோம். வெற்றி ஸ்தானத்துல சனி பகவான் வந்துட்டா துலா ராசியில் பிறந்த மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பீங்க, சக்சஸ் ஆவீங்க, வெற்றி மேல் வெற்றி, வின்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். போட்டி பேர்ல கலந்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், இதுல உள்ள 3ல ஒன்று வந்துருவீங்க. அப்படி நான் கேட்கணுமா? சந்தோஷம் தானே. நல்ல படிப்புல வெற்றி பெறுவீங்க, தொழிற்கல்வி நல்லா படிப்பீங்க, விளையாட்டு துறையில முன்னேற்றம் அடைவீங்க. நீங்க பெற்றவங்களுக்கு உறுதுணையா இருப்பீங்க, அவங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இதெல்லாமே நடக்க போகுது. அடுத்தா பாத்தீங்கன்னாக்கா 18 வயசுல 30 வயசு உள்ளவங்களுக்கு அந்த காலகட்டம் தானே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய காலம், குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம், வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள காலம், எதிர்கால சிந்தனை எழும் காலம், இப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலை கிடைக்கும். இப்பெல்லாம் இருப்பாளருமே வேலைக்கு போறாங்க, ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வரும் என்று எதிர்பார்க்காமல் கிடைக்கும் வேலையை நீங்க போயிடணும். கண்டிப்பா வேலை கிடைக்கும், அதுக்கு நீங்க ஏத்துக்கிட்டு போயிடணும். அதுல இருந்து நீங்க வேற மாறிக்கலாம். நல்ல வேலை கிடைக்கும், அதுல இருந்து மாறிக்கலாம். இதுதான் முக்கியமா செய்யணும். அதுக்காக சும்மா இருக்கக்கூடாது. அது இல்லாமல் தைரியம், தனிச்சல், தன்னம்பிக்கை இளமை ஏற்படும். முயற்சியால் வெற்றி கிடைக்கும். பிரயாணங்கள் மூலியமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் 30ல இருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு நடக்க போகுது. நிறைய சொந்த பந்தங்கள் உதவி பண்ணுவாங்க. நட்புலையும் அந்த உதவிகள் கிடைக்கும். நிறைய கேளிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விருந்து நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க. நிறைய ஃபங்க்ஷன் போயிட்டு வருவீங்க, சுற்றுலா போயிட்டு வருவீங்க. எல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பா வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்து காத்து வந்திருப்பீங்க, அவர்களுக்கு கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். வழக்கறிஞராக இருப்பவங்க நீதிபதி ஆகலாம். நீதிபதியா இருந்து ஓய்வு பெறுவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும். இப்ப அப்படிதான் நடக்குது. ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துட்றாங்கல்ல, அதெல்லாமே இப்ப உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த நீதித்துறை நல்ல வேலை செய்யும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா திருநங்கைகள்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த துளாராசியில் பிறந்த திருநங்கைகள் பார்க்கும் பொழுது அவங்கதான் கவனமா இருக்கணும். ஒரே முடிவா இருக்கணும். இது ஒரு முடிவு, அது ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. டபுள் மைண்டா இருப்பாங்க, குழப்பமா இருப்பாங்க, சிந்தனை செயலெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்கள கைட் பண்ணணும். அதுக்கு அவங்களோட பழகுறவங்க, சொந்த பந்தங்கள், நட்புறவு இப்படிதான் பண்ணிட்டு வரணும். அப்ப நல்லா ஆயிடுவாங்க. திருநங்கைகளே புத்திசாலிலாம் இருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னுக்கு வருவாங்க. அவங்களோட பேர் பேசப்படும். அவங்களுக்கு பாராட்டு பரிசு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்கும்போது குடும்பத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும், பந்த பாசம் கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒரு அனுசரி ஆதரவா இருப்பாங்க. தேவைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க, நிறைய ஊர் சுத்தி வருவீங்க, நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிட்டுருவீங்க. அதெல்லாமே அதான வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்வதற்குன்னு எங்க சொல்லிட்டு போனாங்க. நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிடணும், நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருளை வாங்கி மகிழணும், நம்ம 4 இடம் போய் சுத்தி பார்த்துட்டு வரணும். இதெல்லாமே தான் நல்ல வாழ்க்கைக்கு உண்டான வழிமுறைகள். அதெல்லாமே நடக்கும், உங்களுக்கு நடக்கதான் போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான பலன் தான் நடக்க போகுது. இருந்தாலும் மைனஸ்ன்னு சொல்லும் போது கவனமா இருக்கணும், கூட பழகணும், நல்லவங்களை சந்தேகப்படக்கூடாது. நல்லவங்க மாதிரி இருக்கவங்கள சந்தேகப்படலாம், அவங்க தான் உங்களுக்கு வேட்டு வைப்பாங்க, பின்னாடி இருந்து குத்துவாங்க, எல்லாமே நடக்கும். அதெல்லாம் கவனமா இருக்கணும். புதிய பாதை தென்படும்,
முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கணும். சோம்பி இருந்துடக்கூடாது. சுறுசுறுப்பா இருந்துட்டு வாங்க. உங்க ராசியாதிபதி சுக்கரனா இருக்கறனால லட்சுமி வழிபாடு, அம்மன் வழிபாடு, வள்ளி தெய்வானி சமேத முருகப்பெருமானை வணங்கி வரலாம். அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். திருமணம் பண்ணவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் நிறைய கோயில்ல திருமணம் நடக்குது. அரசாங்கத்தை நடத்துறாங்க. கோயில்ல இலவச திருமணம் நடத்துவாங்க. ஏழ்மை எழில் உள்ளவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரணும். உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவை இருந்துச்சு, இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தா ரொம்ப விசேஷம். நல்லது நடக்கும். தான தர்மம் பார்க்கும்போது இல்லாதப்பட்டவங்களுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுக்கலாம். பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். இதுல சூட்சுமான பரிகாரம் சொல்லப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா, துளாராசியில் என்ன கேட்டா சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி. அதனால பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார். நல்ல விஷயங்களை தான் நடத்தி கொடுப்பார். அயல் நாட்டு வர்த்தகம் வாணிபம் சிறந்து விளங்கும். அந்நிய இனத்தவர் மூலமா லாபம் கிடைக்கும். பக்கத்து வீடு எதிர் வீடு இருப்பாங்க இல்லையா, அவங்களால நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே நடக்கும். எதிர்பாராத நட்பு உறவு மூலியமா நல்ல உதவிகள் கிடைக்கும். திடீர்னு கிடைக்கும். தக்க சமயத்துல கிடைக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். உதவி கிடைக்கலாம், ஆனா அது நம்ம நல்ல நேரத்துக்கு தகுந்த நேரத்துல கிடைக்குது பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. அப்ப இதெல்லாம் நல்ல விஷயமா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் கேட்டு நடந்து வாங்க. துளாராசிக்காரங்களுக்கு சனிப்பயிற்சி பலன் ரொம்ப நல்லாவே தான் இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு சிந்தித்து செயல்பட்டு இந்த காலகட்டத்தை கடத்தி வரணும் அப்படின்னு சொல்லி, இந்த சனிப்பயிற்சி காலத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். துளாராசிக்காரங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்க போகுது. அதை நீங்க பயன்படுத்தி அதன் வழியில செல்லுங்க. அனுபவம் தான் கடவுள், கடவுள் தான் அனுபவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெரியவங்க. அதை நீங்க நல்லா அனுபவிக்க போறீங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்றத உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி, சனி பகவானுடைய பார்வை பலன் நல்லாவே இருக்குன்னு சொல்லி, அது மூலியமா நல்லா வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து நின்று எல்லாரும் முடியும் கண்டிப்பாக வாழ்ந்து காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி, துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் பார்க்கும்போது 3.25 ஸ்டார் ரேட் சொல்லப்படுகிறது. நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டார் ரேட்டை நான் சொல்லியிருக்கேன். அதன் மூலமா அந்த பலன் கிடைக்கும். அதன் பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்வீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன்.